ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. அருகி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். குரு அதிசார பயிற்சி. இந்த குரு அதிசாரம்னா என்ன, அது எப்போ நடக்கிறது, ஏன் நடக்கிறது, அதாவது அதோட அமைப்பு என்ன, எத்தனை நாளைக்கு இந்த குரு அதிசார பயிற்சி பலன்களை கொடுப்பாரு அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். குரு அதிசாரம்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். நம்ம எப்படி இந்த அந்த காலத்தில் டேப் ரெக்கார்டர் இருந்துன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ப்ரெஸ் பண்ணோன்னா ஃபாஸ்ட்டாக முன்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம வேணும்னா ரிவர்ஸ் ரீவைண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மோஷன் ஆஃப் குரு ஜூபிட்டர் அப்படிங்கிறது தான் குரு அதிசாரம்னு பேர். இந்த குரு அதிசார பயிற்சினா என்ன அப்படின்னா, பூமியிலேருந்து பார்க்குறதுக்கு சூரியனை முந்திக்கொண்டு அடுத்த ராசிக்கு போகிற மாதிரி ஒரு மாய தோற்றம் தான் இந்த குரு அதிசார பயிற்சி. ஆக்சுவலாக அவர் குரு கடகராசிக்குள்ளே போகலை. ஆனால் சூரியன்லேருந்து குரு இருக்கிற இடத்துலேருந்து சூரியன் 5, 6, 7, 8, 9 ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ணும்போது அதற்கு பெயர் குரு அதிசார பயிற்சி. அதே இது மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு போகிறார். அதே குரு பகவான் விருச்சிகம், தனுசு அந்த மாதிரி இடத்துல இருக்கும்பொழுது அதே 5, 6, 7 இடங்களுக்கு ட்ராவல் பண்ணும்போது சூரியன் ட்ராவல் பண்ணும்போது அது வக்ர பயிற்சியாக மாறும். ஆனால் இப்போ வக்ர பயிற்சியும் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம இங்கேருந்து பூமியிலேருந்து பார்க்கக்கூடிய இல்யூஷன் தான் நமக்கு அதிசாரமாகவும் வக்ரமாகவும் ஏற்படுகின்ற வகையில் இருக்குது. இந்த வக்ர பயிற்சி, அதிசார பயிற்சி எப்போ நடக்கிறது, வக்ர பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிசார பயிற்சி அக்டோபர் 18, 2025 சனிக்கிழமை அன்று மதியம் 2:05 குரு பகவான் அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். தன்னுடைய உச்சஸ்தானத்துக்கு போகிறார், எக்ஸால்டட் பொசிஷன். ஸோ இதனால் பூர்ண சுபரான குரு பகவான் உச்சமடைவது அனைத்து ராசி நண்பர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நற்பலன்களை கொடுப்பார். இதில் நல்ல விஷயம் என்னென்னா, உச்சஸ்தானத்திலேருந்து சனி பகவானை பார்க்கறதுனால குறிப்பாக யாருக்கு ரிலீஃப் கேட்டால், கும்பம், மீனம், மேஷம், சிம்மம் இவங்களுக்கெல்லாம், அதே மாதிரி தனுசு இவங்களுக்கெல்லாம் அதிக ரிலீஃப் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, பாத சனி, விரய சனி, ஜென்ம சனி, இந்த சனி பாதிப்புகளை குறைக்கக்கூடிய வகையில் இருப்பார். ஏன்னா சனிக்கு அந்த இடத்துல மீனராசியில் பவர் கம்மி, ஆனால் குருவுக்கு பவர் ஜாஸ்தி. குருவின் லைட் ரேஸ் அங்கே விழுறதுனால சனியுடைய பாதிப்பு குறைய துவங்கும். இது எத்தனை நாளைக்கு அப்படின்னு கேட்டால், அக்டோபர் 18 மத்தியானத்துலேருந்து டிசம்பர் 5 ராத்திரி வரைக்கும் இந்த குரு கடகராசியில் அதிசாரமாக இருப்பார். ஆனால் அதுலேயும் அதிசார ட்ராவல் ஒன்று, வக்ர ட்ராவல் ஒன்று. அதிசாரமாக அக்டோபர் 18 நவம்பர் 11 ராத்திரி 9:30 வரைக்கும் அதிசாரமாக நேர்கதியில் போகிறார். நவம்பர் 11, 2025 இரவு 9:30 வக்கர கதி ஆரம்பித்து பின்னோக்கி நகர்வார். அங்கே கடகராசியிலேயே வக்கர கதியில் இருப்பார். அதுக்கப்புறமா டிசம்பர் 5, 2025 இரவு 9:51 குரு பகவான் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த அதிசார, வக்ர மற்றும் மிதுன ராசி பயிற்சியில் இந்த டியூரேஷன் அக்டோபர் 18 டிசம்பர் 5 வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது, எந்த விதத்தில் பாசிட்டிவ் பலன்களை, ஏன்னா நெகட்டிவ் பலன் ரொம்ப கம்மி, 90% பாசிட்டிவ் தான், 10% தான் நெகட்டிவ். அதுவும் சில ராசிக்கு மட்டும்தான். அது கூட குறிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் சங்கடம், மற்றபடி பெருசாக கெடுதல் கிடையாது. அதனால் இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். கன்னி ராசி நண்பர்களுக்கான குரு அதிசார பயிற்சி பலன். பாதகாதிபதியான குரு, சுகஸ்தானாதிபதியான குரு உச்சமடைவது உங்களுக்கு வளர்ச்சியை தரும், படிப்பில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். படிக்கிற குழந்தைங்க சோம்பேறித்தனத்தினால படிப்பை விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு படிப்பை சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் தாயாருடைய அனுசரணையான போக்கு அல்ல தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும். தாயாருடைய நிலைமை உயருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய வியாபாரத்தில் லாபம் பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்மீக நாட்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. குலதெய்வ வழிபாட்டை நிறையா பண்ணுவீங்க. இந்த காலகட்டத்தில்
குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் தேடி போகக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் வியாபாரத்தில் புதிய முதலீடு செய்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். உங்கள் கூட பிறந்தவங்க வளர்ச்சி அடைந்து சந்தோஷத்தை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதுவும் தம்பி தங்கைகள், உங்களுடைய தம்பி தங்கைகளால் உங்களுக்கு ஆதாயமும் வெற்றியும் ஏற்படுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு படிப்பில் வெற்றி வரல, வியாபாரத்தில் வெற்றி வரல, செய்யக்கூடிய தொழிலில் வெற்றி வரலைன்னா இப்போ வெற்றி வரத்துக்கு உண்டான நேரம் இது. மதிப்பு மரியாதை உயரும். அதே சமயம் உங்களுடைய லாபஸ்தானத்திலேருந்து குரு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்ககிட்ட தப்பான எண்ணத்தோடு நடந்துட்டு இருக்கிறவங்க, பழகிட்டு இருக்கிறவாள்லாம் உங்களை விட்டு விலகி செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அவனையே திருத்துவாங்க. குரு பகவான் அந்த தப்பான எண்ணத்தில் இருக்கான் பாருங்கள், அவனை திருத்துவார். இத்தனை நாளாக அதுவும் இந்த பெண் குழந்தைகள் இருக்காங்கன்னா அந்த அவங்க கூட இப்போ தான் கோயட் தான் சகஜமாக இருக்கேன். இந்த கூட படிக்கிற பசங்க யாராவது தப்பான எண்ணத்தோடு இருந்தாங்கன்னா இப்போ குரு அவங்கள மாற்றுவார். அந்த நபர் எவன் தப்பாக நினைக்கிறானோ அவனுக்கு ஒரு நல்ல எண்ணத்தை கொடுத்து இந்த பொண்ணுக்கு நான் சப்போர்ட்டாக இருக்கணும், இந்த பையனுக்கு நான் சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நல்வழிப்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார். உறவுகளிடம் பகை இருந்ததுன்னா அந்த உறவுகளுக்குள் ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய தந்தையுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக குடும்பத்தில் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நீண்ட நாட்களாக வழக்குகள் நடந்துட்டுருக்குன்னா, நிலம் சார்ந்த பூர்வீக சொத்து சார்ந்த வழக்கு இருந்ததுன்னா அந்த வழக்குலேருந்து விடுதலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஒரு லேண்டு வாங்கி போட்டிருக்கேன், அதில் வெள்ளங்க இருக்குது, யாரோ ஒருத்தர் டபுள் டாக்குமெண்ட்டாக கொடுத்துட்டாங்க, இப்போ டபுள் டாக்குமெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் எப்போவோ பண்ணியிருக்காங்க, இல்லை அதில் வில்லங்க இருக்குது, ஏதோ பக்கத்து இடத்துக்கார ஏதோ, இப்போ அதெல்லாம் கிளியர் ஆகும். ஸோ வழக்குகளில் அல்லது பஞ்சாயத்துகளில் வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சார் நான் வேலைக்கே போகல சார், இப்போ தான் நான் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா வேலை கிடைக்கிறது மட்டும் இல்லை, பதவியும் சேர்த்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துக்கு வந்திருக்கக்கூடிய குரு பகவான் வெற்றியை, வளர்ச்சியை, சந்தோஷத்தை, நட்புகளின் ஆதரவை பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால உங்களுக்கு 85% நற்பலன்கள் தரக்கூடிய வகையில் இந்த குரு பயிற்சி இருக்குது, அதிசார பயிற்சி. இதற்கு பரிகாரம் மீதி 15% எங்களுக்கு கெடுதல் எதுவும் வராமல் இருக்கணும், என்ன பண்ணுறது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு இந்த மாசாந்திர பலன்கள் நம்ம சொல்லிட்டு வரோம். நம்ம சேனல்லே அக்ஷர அண்ணாமலை சேனல்லே மாசாந்திர பலன்கள் சொல்கிறோம். இந்த மாசாந்திர பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை செய்து வாருங்கள். உங்களுக்கு குருவினால் வரக்கூடிய அந்த 15% கெடுபலன் கூட நற்பலன்களாக 100% மாற்றுவதற்குண்டான உபாயத்தை வழிமொழியக்கூடிய வகையில் அந்த பலன்கள் இருக்கும். இந்த குரு அதிசார பயிற்சி எப்படி ஆல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கோ, அதுபோல் இந்த ராசியை இந்த பலன்களை கேட்டு தெளிவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் உருவாக வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னோடய பிரார்த்தனை. அப்படி உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய ஜாதகத்தில், ஏன்னா சில பேர்த்துக்கு ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேரஸ்ட் அக்கேஷன்ஸ் என்ன ஆகும்னா, இந்த குரு அதிசார பயிற்சி கூட சில பேர்த்துக்கு கெடுதல் பண்ணும். ஏன் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் குரு விரயத்தில் இருக்கிறதோ இல்லை சனியின் பார்வையில் இருக்கிறதோ அது கெடுதலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸோடு என்னை கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் கான்டாக்ட் பண்ணுறது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த பலன்கள் அனைத்தும் நான் இப்போ சொல்லக்கூடிய சொன்ன பலன்கள் அனைத்தும் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம், வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் உங்கள் ஜாதகத்தை கணிச்சிருப்பாங்க. அதனால் கொஞ்சம் உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸை வச்சு நான் ஜாதகம் கணித்து கரெக்ஷன் பண்ணினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பலன்களே சொல்லுவேன். அதற்கு கட்டணம் உண்டு. அதனால் தேவைப்படுபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ கட்டணம் செலுத்தி பலன்களை தெரிந்து கொள்ளலாம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களையும் அந்த குரு பகவான் மங்களங்களையும் தர வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.